Hello students, இன்னைக்கு நம்ம காந்த பண்புகள் magnetic properties அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. magnetic properties அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்பா பார்க்க போகிறோம். அதாவது நம்ம புக்கில் நீங்கள் பின்னாடி படிக்க போகிறீங்கப்பா. பொதுவாக காந்த பொருட்களை 3 வகைகளாக பிரிப்பாங்கப்பா. டயா, பாரா, ஃபெர்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்னொன்றுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகளுக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமாக ரொம்ப முக்கியமாக ஒரு 5 பண்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம்பா. அந்த 5 பண்புகள் தான் நம்ம எழுதியிருக்கோம். காந்தமாக்கும் புலம், காந்த உட்புகு திறன், சரியா, காந்தமாக்கும் செறிவு, காந்த தூண்டல், காந்த தேக்கு திறன், சரியா. இந்த 5 பற்றி தான் என்ன பண்ணுமா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக கற்றுக்க போகிறோம், சரியா. வாங்க பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு காந்தமாக்கும் புலம், இது ஆங்கிலத்தில் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? காந்தமாக்கும் புலம் பேர்லேயே இருக்குது. ஒரு காந்தமில்லாத பொருளை காந்தமாக மாற்றுறதுக்கு பயன்படக்கூடிய காந்தப்புலம். காந்தம் இல்லாத ஒரு பொருளை, அதாவது அது இயற்கையிலே என்ன கிடையாதுப்பா, மேக்னெட் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த ஒரு காயின் வச்சுருக்கேன்பா, இது காந்தம் கிடையாது. ஆனால் இதை எதாவது மாற்ற முடியும்பா, காந்தத்தாக மாற்ற முடியும். நம்மளே சின்ன பிள்ளைகளை விளாண்டுருப்போம், சரியா. இதை ஒரு காந்தத்தோட கொஞ்ச நாள் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா இது என்ன ஆகும்பா, காந்தமாக மாறும்ல. அந்த காந்த ஒட்டி வைக்கிறீங்களப்பா, அது கொடுக்கக்கூடிய புலத்தை தான் காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காந்தம் இல்லாத ஒரு பொருளை காந்தமாக மாற்றுறதுக்கு பயன்படக்கூடிய புலமே காந்தமாக்கும் புலம், சரியா. மேக்னடைசிங் ஃபீல்ட், சரியா. a non-magnet into a magnet. For that a magnetic field is needed. That magnetic field is named as மேக்னடைசேஷன். ஆங்கிலத்தில் என்ன பேசுவாங்கப்பா, மேக்னடைசேஷன். ஆக்சுவலாக இதை கொஞ்சம் நம்ம புக்கில் இருக்கிறத விட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்பா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத வரிச்சுருள்னு சொல்லுவாங்கப்பா. வரிச்சுருள்னால் இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புக்கு பேர் தான் வரிச்சுருள். இதில் இடைவெளி இருக்குது, இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா. உங்கள் சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும்லப்பா, அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பு தான் என்னென்னு சொல்லுவாங்கப்பா, வரிச்சுருள். இங்கிலீஷில் சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சொலினாய்டை நம்ம ஒரு வெளியில் ஒரு இணைச்சி நம்ம மின்சாரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இதனை சுற்றி என்ன உருவாகும்பா, காந்தப்புலம் உருவாகும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு என்ன வச்சுருக்கேன்பா, ஒரு இரும்பு துண்டு வச்சுருக்கேன். இது இரும்பு துண்டு, சரியா. அந்த இரும்பு துண்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எதா மாறும்பா, வெரி குட், காந்தமாக மாறும், இல்லைங்கதா. ஸோ அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அந்த புலம், எந்த புலம், காந்த புலம், எதற்காக, அந்த இரும்பினை காந்தமாக மாற்றுவதற்காக. இது எதுக்கு சமமாக இருக்கும்னா μ0 × n × I. இது நம்ம புக்கில் வரிச்சுருள் அப்படின்னு ஒரு இது கான்செப்ட் வரும்பா, பின்னாடி வரும்போது இந்த சமன்பாடு வரும். இந்த எண்ணுங்கிறது ஓரலகு நீளத்தில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை. μ0 இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் N/L/I. இந்த கேபிட்டல் N அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வரிச்சுருளில் உள்ள மொத்த சுருள்களின் எண்ணிக்கை, L என்பது அதனுடைய மொத்த நீளம், I என்பது இதன் வழியாக பாயும் என்னதுப்பா, மின்னோட்டம். மின்னோட்டம் இப்படி வழியாக பாஞ்சு இது வழியாக எங்கே வரும்பா, வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த இது இருக்குல்லப்பா, இந்த NI/L அதைத்தான்பா நம்ம காந்தமாக்கும் புலம்னு சொல்லுவாங்கப்பா. H வெக்டர், மேக்னடைசேஷன், சரியா. என்ன பேருப்பா, மேக்னடைசேஷன். அப்போ அந்த ஹச்சுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த NI/L. இதை வச்சு தான் என்னுடைய அழகு கொண்டு வருவாங்க. இந்த N இருக்குல்ல, இது சுருள்களின் எண்ணிக்கை, இது நம்பர் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20 அப்படி தான் இருக்கும். என்ன இருக்காதுப்பா, அழகு இருக்காது. ஆனால் இது மின்னோட்டம், இதுக்கு என்ன உண்டுப்பா,
ஆம்பியர். இது என்னது? நீளம். மீட்டர்னு சொல்லுவோம். மேலே கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் பவர் என்னென்னு வரும்பா? -1. ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உருவாக்குறோம்லப்பா, நம்ம காந்தங்கள் உருவாகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் செயற்கை காந்தம் தான். ஸ்பீக்கரில் உள்ள காந்தம், உங்கள் ஹெட்செட்டில் உள்ள காந்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன காந்தங்கள் வந்து உருவாகிறதுக்கு அடிப்படையாக இன்னைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் வழியே எதை செலுத்துவதுப்பா? மின்சாரத்தை செலுத்துவது. மின்சாரத்தை செலுத்துவதன் வாயிலாக காந்தம் இல்லாத பொருளை, அதுவும் எந்த மாதிரி பொருளை? வெரி குட். அயன், நிக்கல், கோபால்ட், அந்த மாதிரி பொருளை எதை மாற்றலாம்பா? காந்தமாக மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னதுப்பா? அந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்னடைசேஷன். ஏன்னா இதனுடைய பரிமாண வாய்ப்பாடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பியர் எல் பவர் என்னென்னு வரும்பா? -1 பரிமாண வாய்ப்பாடு. சரியா? இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கேன், அந்த காந்தமாக்கும் புலம். சரியா? மேக்னடைசேஷனை பற்றி உள்ள. சரியா? A magnetic field which is needed to a specimen into a magnet, that is called என்னப்பா? மேக்னடைசேஷன். அதான்ப்பா ஃபர்ஸ்ட் உள்ளது. அடுத்து பாருங்க, காந்த உட்புகு திறன். சரியா? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. பேர் என்ன சொல்லுவாங்கப்பா? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. சரியா? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இந்த பேர்லேயே இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பொருளை இப்படி வைக்கிறீங்கப்பா, இதில் காந்த புலத்தில். சரியா? வேற கலரில் வரும். இங்கிட்டு நார்த் இருக்குது, இங்கிட்ட என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க, சவுத் இருக்குது. இந்த பொருளை நம்ம எங்கே கொண்டு வச்சுருக்கோம்பா? காந்த புலத்தில். ஏன் நார்த் சவுத்துலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்பா? வெரி குட்பா, காந்த விசை கூடுதல். ஸோ இதில் கொண்டு போய் இதில் வைக்கும்போது இந்த பொருளானது தன் வழியே காந்த புல கோடுகளை எந்த அளவுக்கு அனுமதிக்கிறது அதை கூறுவது தான் என்னதுப்பா? காந்த உட்புகுதிறன். இதே மாதிரி ஒரு விஷயத்தை முதல் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. சரியா? இது வந்து இந்த பொதுவாக வந்து மியூ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா? ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டெஃபினிஷனாக ஒரு இடம் சொல்கிறேன். காந்த புல கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கும் பொருளின் திறமை. சரியா? எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு பாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் த்ரூ இட் இஸ் கால்ட் என்னதுப்பா? வெரி குட், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. சரியா? இட்ஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் μ0. இன்னும் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே மோரால சேமாக தான் இருக்கும். சரியா? அது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயம் வரும். காந்தப்புல கோடுகள் எந்த அளவுக்கு ஒரு பொருள் வழியாக ஊடுருவி செல்லும் அந்த தன்மை தான் என்னன்னு சொல்கிறாங்க? காந்த உட்புகுதிறன். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் என்னப்பா? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. சரியா? த சப்ஸ்டன்ஸ் என்னப்பா? த எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு பாஸ் த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் த்ரூ இட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா? சொல்லுவாங்க. இதில் μ0 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது வெற்றிடத்தின் உட்புகுதிறன். என்ன சொல்லுவாங்கப்பா? வெற்றிடத்தின் உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூன்னு இருக்கு. மியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னதுப்பா? ஊடகத்தினுடைய என்னதுப்பா? உட்புகுதிறன். ஊடகத்தினுடைய என்னதுப்பா? உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மியூ ஆனது μ0ஐயும் μrஐயும், அது என்ன சார் μr அப்படின்னு வேணா வேற ஒன்றும் இல்லை, இந்த சமன்பாட்டிலேருந்தே நான் சொல்கிறேன். μr is equal to mu by μ0. This is nothing but a relative permeability. ஒப்புமை உட்புகுதிறன். சரியா? ஊடகத்தின் உட்புகுதிறனுக்கும் வெற்றிடத்தின் உட்புகுதிறனுக்கும் இடையே ஆன தகவே ஒப்புமை உட்புகுதிறன் μr என என்ன செய்யப்படுதுப்பா? வரையறை செய்யப்படுகிறது. இந்த ரெண்டுக்குமே அலகுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி மீட்டர் பவர் -1 வரும்பா. இதுக்கும் ஹென்ரி மீட்டர் பவர் -1 வரும். அப்போ மேலே இங்கே ஒரே அலகு இருக்கா? அது என்ன ஆயிரும்பா? வெரி குட், அடி ஆயிடும். அப்படி அடி ஆகிட்டானா இந்த μrக்கு என்ன கிடையாதுப்பா? அலகு கிடையாது. there is no unit, no dimensional formula.
சரியா? இதுக்கு பரிமாண பகுப்பாய்வு வாய்பாடும் கிடையாது. there is no dimension formula as well as there has no unit also. சரியா? இதுதான் என்னதுப்பா? காந்த உட்புகுதிறன், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்ததா பாருங்க, காந்தமாக்கும் செறிவு. சரியா? ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா இந்த இதை ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா இந்த இதை இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் என்னப்பா மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு அணுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மையப்பகுதியில் என்ன இருக்குன்னா உட்கரு இருக்கும். சரியா? நான் உட்கருங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் சைன் போட்டுக்கிறேன்ப்பா. இதனை சுற்றி வெளியில் வட்டப்பாதையில் என்ன சுழன்றுக்கிட்டு இருக்கும்பா? வெரி குட், எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டு இருக்கும். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான்கள் வந்து 2 விதமான சுழற்சி இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டப்பாதை சுழற்சி இயக்கமும் இருக்கும்பா. இன்னொன்று வந்து ஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னா என்னப்பா? தன்னைத்தானே சுழல்வது, ஸ்பின். சரியா? இட் ஹேஸ் a 2 orbital motions. 2 motions, one is a orbital, another one is a spin. Due to this 2 rotations, it has a dipole, magnetic dipole. இதன் காரணமாக இங்கே என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன உருவாகும்பா? மேக்னெட்டிக் டைபோல். தமிழில் சொல்ல போனால் என்னதுப்பா? காந்த இருமுனையாக உருவாகும். புரியுதா? ரைட். இப்போ நாங்கள் அது எந்த ஒரு காந்த புலமும் இதன் மீது செயல்படுத்தாமல் இருக்கும்போது, இப்போ இது உருவாகக்கூடிய காந்த புலத்தின் தன்மை மேல் நோக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனால உருவாகக்கூடிய காந்த புலத்தின் தன்மை எப்படி இருக்கும்பா? கீழ் நோக்கி இருக்கும். அப்போ ஒன்றின் விளைவை மற்றொன்று என்ன செஞ்சு விடும்பா? அழித்து விடும். எனவே தொகுபயன் காந்த புலம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும்பா? சுழியா இருக்கும். காந்த புலம் சொல்லலாம், அல்லது காந்த புல முனை வலிமைன்னு சொல்லலாம், அல்லது காந்த திருப்புத்திறன் சொல்லலாம். காந்த திருப்புத்திறனும் சொல்லலாம்ப்பா, ஒன்றும் தப்பு கிடையாது. அது அங்கே என்ன செய்யாதுப்பா? இருக்காது. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதே பொருளை எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறோம்பா? வெளியில் ஒரு காந்த புலத்தில் வைக்கிறோம். சரியா? வெளியில் ஒரு காந்த புலத்தில் நான் வைக்கிறேன். வச்ச உடனே இந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த காந்த இருமுனைகளானது, சரியா, அந்த காந்த இருமுனைகளானது ஒரு குறிப்பிட்ட திசையில் என்ன செய்யப்படும்பா? வெரி குட், ஒருங்கமைக்கப்படும். அதுவும் இன்னும் சரியா சொல்ல போனோம்னா புற காந்த புலத்தின் திசையிலேயே அவை என்ன செய்யப்படும்பா? ஒருங்கமைக்கப்படும். சரியா? புற காந்த புலத்தின் திசையில என்ன செய்யும்பா? ஒருங்கமையும். இதை வச்சுக்கிட்டு தான் எதை டிஃபைன் பண்றாங்கப்பா? காந்தமாக்கும் செறிவை, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஓரலகு பருமன் எடுத்துக்கோங்க. சரியா? ஓரலகு பருமன்னா என்ன அர்த்தம்பா? ஓரலகு பருமன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மீட்டர் கியூப்னு அர்த்தம். இந்த ஓரலகு பருமனில் உள்ள காந்த திருப்பு திறன்களின் அளவு. சரியா? ஓரலகு பருமனில் உள்ள அந்த பொருளில் உள்ள தொகுபயன் காந்த திருப்புத்திறனின் அந்த அளவை தான் காந்தமாக்கும் செறிவு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கப்பா? சொல்கிறாங்க. The net magnetic dipole in unit volume is called என்னப்பா? Intensity of magnetization. Intensity of magnetization. ஆக்சுவலாக சிபிஎஸ்சி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஐ வெக்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கப்பா. ஆனால் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா அதை எம் வெக்டார்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சரியா? நம்ம எப்படியே எடுத்துக்கிடுவோம், எம் வெக்டார்னு எடுத்துக்கணும். இந்த எம் வெக்டார் சீக்வல் என்ன வரும்னா காந்த திருப்பு திறன், காந்த திருப்பு திறன், மேக்னெட்டிக் மொமெண்ட், இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், மேக்னெட்டிக் மொமெண்ட் பை என்னதுப்பா? வால்யூம். தமிழில் சொல்லப்போனால் பருமன். சரியா? தமிழில் சொல்லப்போனால் என்னதுப்பா? பருமன். இந்த காந்த திருப்பு திறனுக்கான ஃபார்முலா என்னப்பா? பிஎம் வெக்டர்னு சொல்லுவாங்க. பருமனை வந்து நம்ம வின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிஎம் வெக்டர், சரியா, இதோட எதை மட்டும் நான் கொடுக்குறேன்னா எண் மதிப்பை மட்டும் போடுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்பா,
QM. ஆக்சுவலாக QM அப்படிங்கிறது என்னென்னா முனை வலிமை. ஓரளவு ஒரு முனையானது எந்த அளவுக்கு அருகில் உள்ள பொருளை ஈர்க்குது அப்படிங்கிற தன்மையை தான் என்னன்னு சொல்லுவாங்கப்பா, முனை வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. போல் ஸ்ட்ரென்த், இங்கிலீஷில் என்ன பேருப்பா, போல் ஸ்ட்ரென்த். இன்ட்டு 2Lன்னு வரும்பா. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் மாடுலஸ் ஆஃப் 2L வெக்டர்னு வரும். சரியா? பை கன அளவு எப்படி அடிக்கிறது, நம்ம இங்கே எதை வச்சுக்கிற போகிறோம், ஒரு சட்டகாந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த நீளம் இருக்கும், இது என்னன்னு சொல்லுவாங்கப்பா, 2Lன்னு சொல்லுவோம். இதுக்கு திசை உண்டு. சரியா? இதுக்கு என்ன உண்டுப்பா, திசை உண்டு. தென்புலத்துலேருந்து எங்கே வரும், வடபுலத்துக்கு வரும். அதனால இந்த இடத்துல இது என்ன எடுத்துக்கிறோம்பா, 2L இன்ட்டு என்னப்பா, ஏரியா. சரியா? பரப்பையும் நீளத்தையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்பா, கன அளவானது உங்களுக்கு என்ன செய்யும்பா, கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ரெண்டு மாடுலஸை என்ன செஞ்சிருங்கப்பா, கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வெரி குட். QM/A இருக்கும்பா. இதுலேருந்து இதனுடைய அழகை கொண்டு வரலாம். என்ன அழகு வரும்பா, இதுக்கு என்ன வரும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. முனை வலிமைக்கு முந்தின வகுப்புகள் நடத்தியிருக்கேன், ஆம்பியர் மீட்டர். இதுக்கு என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன ஆகும்பா, இந்த மீட்டரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், இது மேலே வரும்பா. சரியா? அப்போ என்ன வரும், ஆம்பியர் மீட்டர் பவர் -1. காந்தமாக்கும் செறிவின் அலகு ஆம்பியர் மீட்டர் பவர் என்னப்பா, -1 அப்படின்னு வரும். இப்போ பாருங்களேன், இன்னொரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கா, m வெக்டர் ஈக்குவல் டு QM/A. அப்படின்னா என்னது, ஓரலகு பரப்பில் உள்ள முனை வலிமையின் அளவே காந்தமாக்கும் செறிவு. இதுக்கு ரெண்டு வரையறை உண்டு. சரியா? அதாவது போல் ஸ்ட்ரென்த் இன் அ யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இல்ல யூனிட் ஏரியா. தட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்னப்பா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் m வெக்டர். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், இந்த m வெக்டருக்கும் h வெக்டருக்கும் ரெண்டுக்குமே அழகு என்னதான் வந்துச்சுப்பா, ஆம்பியர் மீட்டர் பவர் -1. m வெக்டர்னா என்னது, காந்தமாக்கும் புலம். முதல்ல சொல்லியிருக்கேன்ல, அந்த மேக்னடைசேஷன். அதுக்கும் இன்னொன்று என்னப்பா, காந்தமாக்கும் செறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இது வந்து m வெக்டர், அது h வெக்டர். ரெண்டுக்குமே அழகு என்னதான் வந்திருக்கு, ஒரே தான் வந்திருக்கு. ஆம்பியர் மீட்டர் பவர் என்னென்னு வந்திருக்குப்பா, -1 அப்படின்னு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குப்பா. இதுதான் இதில் இருக்கக்கூடிய அது என்னதுப்பா, தேர்ட் கேட்டகரி. இதான் என்ன சொல்லுவாங்கப்பா, காந்தமாக்கும் செறிவு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரைட், அடுத்தது குரு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, காந்த தூண்டல். ஆக்சுவலாக அல்லது மொத்த காந்த புலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்பா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்த தூண்டல். இங்கிலீஷில் சொல்ல போனால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஒரு பொருளை நீங்கள் எதிரே கொண்டே வச்சாலும், காந்த புலத்திலே கொண்டே வச்சாலும் எல்லா பொருளும் ஒரே மாதிரி இருக்குமா? கொஞ்சம் கவனிங்க. நான் கையில் ஒரு காந்தம் வச்சுருக்கேன்பா, சின்ன காந்தம். இந்த காந்தத்தில் வந்து நான் அந்த சாக் பீஸை பக்கத்தில் கொண்டு போகிறேன். இது காந்தமாக மாறுதா? இல்லை. ஆனால் அதே இது ஒரு காயினை கொண்டு போகிறேன்பா, இது என்ன ஆயிடுதுப்பா, காந்தம் அந்த அந்த காந்தத்துடைய விசைக்கு உட்படுது. காந்த விசையின் தாக்கத்திற்கு என்ன செய்யுதுப்பா, உட்படுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேனிரும்பு துண்டை நீங்கள் ஒரு காந்த புலத்தில் கொண்டு போய் வைக்கப்படும் போது, இது ஒரு தேனிரும்பு துண்டுன்னு வச்சுக்கோங்க, இதை கொண்டு எதில் வைக்கிறீங்கப்பா, ஒரு காந்த புலத்தில், நார்த்து, இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்கப்பா, சவுத்து. இதில் வைக்கப்படும் போது இது எந்த அளவுக்கு காந்தமாக மாறும். சரியா? the soft time, சரியா, is placed in a magnetic field. How much it is going to be a magnetic field, how much it's going to be gain the magnetic field from the magnet. அந்த காந்தத்திலிருந்து எந்த அளவுக்கு அது காந்த புலத்தை ஏற்றுக்கொண்டது, அதுதான் என்ன சொல்லுவாங்கப்பா, காந்த தூண்டல். இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்றாங்கப்பா, மொத்த காந்த புலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கப்பா, சொல்றாங்க. கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த தேனிரும்பு துண்டு வெற்றிடம் இருக்குல்லப்பா, வெரி குட். வெற்றிடத்தில் அது இருக்கும்போது அதில் இருந்த காந்த புலம், அதை என்னன்னு சொல்றாங்கப்பா, B0. சரியா?
வெற்றிடத்தில் உள்ள என்னப்பா காந்தப்புலம். இப்ப அதே கொண்டு வந்து ஒரு ஊடகத்தில் வைக்கப்படும் போது அப்ப உருவாகக்கூடிய காந்தப்புலம் இதுப்பா, ஊடகத்தில் வைக்கப்படும் போது உருவாக காந்தப்புலம். அப்ப மொத்த காந்தப்புலம்னா என்னன்னு வரும்? B vector is equal to B0 vector plus என்னதுப்பா B vector. இந்த B0 vector நான் முதல்ல இந்த இது சொல்லும்போது சொல்லியிருக்கேன், காந்தமாக்கும் புலம். சரியா? அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mu0 into H vector. சரியா? காந்தமாக்கும் என்னப்பா புலம், மேக்னடைசேஷன் பிளஸ் இந்த B வெக்டர்ங்கிறது நம்ம வெளிப்புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய காந்தப்புலம். அப்போ அது என்னன்னு வரும்னா mu0 into M வெக்டர். M வெக்டர்னா என்னது? இந்த இருக்கு பாருங்க, காந்தமாக்கும் செறிவு, காந்தமாக்கும் செறிவு. இப்போ இந்த ரெண்டுல mu0 பொதுவாக இருக்கா, அதை வெளியே எடுத்துக்கோங்க. mu0 பொதுவாக எடுத்துக்கோங்க. mu0 பிராக்கெட்ல என்ன வரும்பா? H வெக்டர் பிளஸ் M வெக்டர். சரியா? இதான் எதுக்கு சமம்பா? B வெக்டருக்கு சமம். அதாவது மொத்த காந்த புலம் அல்லது காந்த தூண்டல், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காந்த ஏற்புத்திறன், மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. கடைசியாக பார்க்க போகிறது என்னப்பா? மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. என்னோடைய இந்த 5th, 5வது மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. அதாவது காந்த புலத்தில் வைக்கப்படும் போது அந்த பொருள் எந்த அளவுக்கு அந்த காந்த புலத்தை தன்பால் ஏற்றுக்குச்சு. சரியா? நீங்கள் வைக்கிறது வச்சிங்க, ஆனால் அது எவ்வளோ ஏற்றுக்குச்சு, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு தகவு இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்பா? காந்த ஏற்புத்திறன் அல்லது மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கப்பா சொல்கிறாங்க. சரி, அதாவது ஒரு பொருளை காந்தமாக்கும் புலம், காந்தமாக்கும் புலம்னா என்ன அர்த்தம்? ஹெச். இந்த ஹெச் வெக்டரில் கொண்டு போய் நீங்கள் வைக்கும்போது அது எந்த அளவுக்கு காந்தமாக மாறிச்சு, காந்தமாக்கும் செறிவு, அது சொல்ல போனோன்னா என்னதுப்பா? எம் வெக்டர். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள தகவு, இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள என்னதுப்பா தகவைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கப்பா? காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காந்தமாக்கும் புலத்தில் பொருளில் தூண்டப்பட்ட காந்த புலத்திற்கும் எம் வெக்டர், தூண்டப்பட்ட காந்த புலத்திற்கும் மற்றும் பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்தமாக்க புலத்திற்கும் இடையேயான தகவே காந்த ஏற்புத்திறன். இதை GAI-M அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? M வெக்டர் பை H வெக்டர். M வெக்டர் பை H வெக்டர் இதோடைய மாடுலஸ். இப்போ இதனை அழகுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று தான், இதுக்கும் ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று தான். ரெண்டு என்ன ஆயிரும்பா? கேன்சல் ஆயிரும். அப்போ காந்த ஏற்பு திறன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சசெப்டிபிலிட்டி, அதுக்கு என்ன கிடையாதுப்பா? அழகு கிடையாது. அதனால் பரிமாண பகுப்பா ஆய்வு வாய்பாடும் கிடையாது. அப்போ காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகளாக மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்பா? 5 பார்த்துருக்கோம். ஒன்று என்னதுப்பா? காந்தமாக்கும் புலம். சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்த உட்புகுதிறன், காந்த உட்புகுதிறன், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது மேக்னடைசேஷன். மூணாவது வந்து காந்தமாக்கும் செறிவு, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நாலாவதாக மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? தமிழில் சொல்ல போனால் காந்த என்னப்பா தூண்டல், காந்த தூண்டல். அப்புறம் கடைசி 5வது பார்த்தீங்க அப்படின்னா காந்த உட்புகுதிறன், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. இந்த 5ம் தெரிஞ்சால் தான் நம்ம தெளிவான முறையில் காந்தங்களை பற்றி படிக்க முடியும்பா. அதனால் ஒவ்வொன்றினுடைய வரையறையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.